ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. நாம் ஆசாரத்திலாக ஆலய வழிபாடு செய்து செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். நாம் இந்த அம்பிகையினுடைய பாதத்திலே வைத்து பூஜிக்கப்படுகின்ற ஸ்ரீ சக்கரம் என்கின்றதாய் அந்த 9 ஆவரணங்களை கொண்ட மகாமேரு ஸ்ரீ சக்கரம். அதனுடைய முதலாவது ஆவரணம், அது 9 ஆவரணங்களை கொண்டது. அந்த முதலாவது ஆவரணம் சச்சதுர வடிவமாக இருக்கும். அதற்கு 3 பிராகாரங்கள் 3 சதுர வடிவத்திலே அமைந்திருப்பது. அவ்வாறு அந்த பரதேவதையின் தேக காந்திகளையே சரீரமாக கொண்டதாக இந்த முதலாவது ரேகையிலே அனிமா சித்தி, மகிமா சித்தி, லகிமா சித்தி, ஈசத்வ சித்தி, வசித்வ சித்தி, பிராகாமிய சித்தி, புத்தி சித்தி, இச்சா சித்தி, பிராப்தி சித்தி, சர்வகாம சித்தி என்று தசமகா சித்திகள் அங்கே பூஜிக்கப்படுவதும் அங்கே இருந்து அருள் கொடுக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த இரண்டாவது ரேகையிலே பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டி, மகாலட்சுமி என்று இந்த அஷ்ட மாதுர்கா தேவதைகள் எல்லாம் பூஜிக்கப்படுவது. அதே போல மூன்றாவது ரேகை சர்வ சங்கோபினி, சர்வ வித்ராவினி, சர்வாகர்ஷினி, சர்வ வசீகரணி, சர்வோன்மாதினி, சர்வ மகாங்கரி, சர்வ கேச்சரி, சர்வ பீஜ, சர்வயோனி என்று இந்த சர்வ திரிகண்டாயனும் இந்த தசமுத்ரா தேவதைகளும் அங்கே பூஜிக்கப்படுவது. இது இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய முதலாவது ஆவரணத்திலே 9 ஆவரணங்களை கொண்டது இந்த ஸ்ரீசக்கரம். இது நவமாவரண பூஜை என்று சொல்லி பல்வேறு ஆலயங்களிலே நவராத்திரி காலங்களிலே அந்த 9 இரவுகளும் ஸ்ரீசக்கர யந்திர பூஜை என்று சிறப்பாக செய்வார்கள். அது விஸ்தாரமாகவும் செய்கின்ற இடங்களும் உண்டு, சுருக்கமாக நவமாவரண பூஜையோடு மட்டும் செய்யப்படுகின்றதும் உண்டு. அவ்வாறு அந்த ஸ்ரீசக்கர பூஜையிலே துவார பூஜை செய்யப்பட்டு ஆச்சாரியருடைய பூஜைகள் செய்யப்பட்டு அமருகின்ற ஆசனத்துக்கு பூஜை செய்யப்பட்டு அதுமே அவர்கள் அமர்ந்து ஆச்சாரிய தன்னை சக்திமயமாக பூஜித்து நியாசங்கள் செய்த பின்பு தீப பூஜை, ஒளியை ஏற்றி வைப்பது, அந்த தீபத்துக்கு பூஜை, தீபத்திலே மகாலட்சுமி பூஜிப்பது, கண்டா பூஜை, மணி அடிக்கின்ற மணிக்கு பூஜிக்கப்பட்டு சங்க பூஜை என்று அந்த ஒவ்வொன்று அடுக்கடுக்காக ஸ்ரீ பாத்திரம், கேது பாத்திரம் என்ற இந்த அர்க்கிய பாத்திரங்களுக்கெல்லாம் பூஜிக்கப்பட்டு சிறப்பான ஒரு
சிறப்போடு கூடியதாக இந்த நவமாவரண பூஜை விஸ்தாரணமாக செய்கின்ற இடங்களும் உண்டு. அவ்வாறான சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நாம் கலந்து கொள்வதும், இந்த செவ்வாய்க்கிழமையிலே அம்பாள் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வதும் வாழ்வில் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் உயர்வுகளையும் தரக்கூடியது. அதே போல் இந்த ஸ்ரீசக்கரத்திலே இது முதலாவது ஆவரணத்தை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் அந்த 9 ஆவரணங்களையும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.